தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். 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 இப்போ சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை குறித்து இப்போ நட்டா அவர்கள் இப்போ நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறத பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் செத்துட்டாருன்னா தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அப்படி சொல்ல முடியாது. எல்லா மாநில கொலைன்றது குஜராத்தில் நடக்கலையா, யூபியில் நடக்கலையா, எம்பியில் மத்திய பிரதேசத்தில் நடக்கலையா, டெல்லியில் நடக்கலையா, ராஜஸ்தானில் நடக்கலையா, எல்லா ஊர்லேருந்து நடந்துருக்கு. மனித சமூகம் அப்படின்றதே ஒரு மிருகங்களுக்கு அடுத்து தான் மனுஷன், ஒரு படி மேலே, அவ்வளோதான். இவனை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கு தான் அரசாங்கங்கள் இருக்குது. அதுதான் அமெரிக்காவில் இருந்து எல்லா இடத்துலையும் மிருகங்கள் தான் இருக்குது. ஆறறிவு படித்த மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் மிருகத்துக்கு ஒரு படி தான், கொஞ்சம் தான் அந்த பார்டர் லைன்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை எப்படி இந்த மிருக காட்சி சாலையில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்பி கட்டி வச்சுட்டு அது கறி போட்டு செத்த மாட்டு கறியாக போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக அந்த ட்ரெயினர் வேணால் போனால் சில நேரத்தில் கடிக்காமல் இருக்கும், அதுவும் கடுப்பில் இருந்துச்சுன்னா அவங்க கடிச்சு விடுவான். அந்த நிலைமை தான் மனிதர்களோடது. இவன் மனிதர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறதுக்காக தான் அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தி வைக்கிற வரைக்கும் தான் அது இருந்தாலும், என்ன கண்காணிப்பில் இருந்தாலும், என்ன சட்டங்கள் இருந்தால் கூட அது விழுந்து பிடிக்கிட்டு தான் இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு யாரோ ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்றக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. ரைட்டா? இது அவர் யார், அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தாருங்க அப்பாவி, அவரை டமால்னு ஒரு கும்பல் சூழ்ந்து கொண்டுருச்சு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நைட்டு ஒரு பொண்ணு நடந்துட்டு டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க, உத்தரப்பிரதேஷ் மாதிரி மவுண்ட் ரோட்டில் ஒரு 12 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வண்டியில் இறங்கி போயிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கொண்டுட்டாங்க அப்படின்னா வேறு, இந்த கேஸ் வேறு. இப்போ அதில் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அவரோட முன்வீரம் தான், அரசியல், கட்ட பஞ்சாயத்து எல்லாமே தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் அவர் ஒரு எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் அவருடைய ஆதரவாளர்களும் இறந்தவரோட ஆதரவாளர்களும் அவரை தீவிரமாக நேசிக்கக்கூடியவர்களும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சோகத்தில் இருப்பாங்க. அது நிச்சயமாக அவருக்கு தான். அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதையுமே சொல்லிட முடியாது. அது இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மகாத்மா காந்தியே கொண்ட நாடு தான் இது. மகாத்மா காந்தி எவனையாக கத்தி எடுத்துகிட்டு வரட்டியிருக்காரா, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரா? எதுவுமே இல்லை. ஆனால் அதே மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட நாடு தான் இது. அதனால் அதுக்காக இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதில் சொல்ல முடியாது. யார் என்ன மாதிரியான முன்னெடுப்பு, ஒன்றுமே எடுக்காத அமைதியான இருக்கிறவர்களே அவர்களுடைய சாவும் அப்படி தான். இந்திரா காந்தி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது பெரிய பெரிய தலைவர்களுக்கு அதுதான் நிலைமை. லோக்கலில் இவ்வளோ எதிரிகளை சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வேணால் ஒரு கட்சி தலைவரை அந்த கட்சியை ஆதரிக்கலாம், அந்த மக்கள் ஆதரிக்கலாம், அவரால் பலன் பெற்றவர்கள் ஆதரிக்கலாமே தவிர அதுக்காக நீங்கள் அப்படி பொதுப்படையாக சொல்லிட முடியாது. அவர் யார் நல்லவராக கெட்டவராக, எத்தனை எதிரிகளை அவர் உருவாக்கி இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை எதிரி இருக்காங்க, அவர் எத்தனை பேருக்கு எதிரியாக இருந்தாரெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கும் அவர் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும். அதை பற்றி பேசுகிறது இல்லை. பாவம், அவர் உயிரிழந்துட்டார். கொடூரமான சம்பவம் தான். நிச்சயமாக அதுக்கு நீதி கிடைக்கணுன்றது வேறு விஷயம். அதுக்காக நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றக்காக போகிற வரவங்கெல்லாம் இது பண்ணுறதுன்றது நம்ம அதையும் ஏற்க முடியாது, அந்த நடந்த கொலையும் ஏற்க முடியாது. இப்போ ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே என்ன மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தலித் தலைவருக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த மாநிலத்தில் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கொண்டு போகிறாங்க இந்த விஷயம். இது எதுக்கு ஜாதி ரீதியாக கொண்டு போகிறதே முதல்ல தலித் தலைவர். இந்த நேரத்து கூட பாமகக்காரனை வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு திமுககாரர் கட்ட பஞ்சாயத்தில் பண்ணான்னு கொண்டு விட்டாங்க. அதுக்காக நீ இதெல்லாம் ஜாதி அவவும் மோதல், அவரோட எதிரி ஜெயிச்சிட்டான்னா, எதிரி இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தானா அவன் ஜெயிச்சிடுவான். இப்போ இவர் அன்றைக்கி கையில் துப்பாக்கி வச்சுருந்தாருன்னா இந்த நிலைமை நடந்திருக்காது. கூட இவர்கள் ஆட்கள் 10 பேர் கூட இருந்தாங்கன்னா இந்த நடந்திருக்காது. எதிரி ஜெயிச்சிட்டான். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் இதெல்லாம் ஒரு வார் மாதிரி தான். அது இப்போ ஒரு தேசிய கட்சி தலைவராக இருக்கிறார். தேசிய கட்சி என்னங்க? தேசிய கட்சியெல்லாம் கிடையாதுங்க. என்னங்க தேசிய கட்சி தலைவர் அப்படின்றது, தேசிய தலைவர் அப்படின்றது வேறு. ஏன்னா ஒரு இந்தியா ஃபுல்லாக 5 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தால் தேசிய கட்சி அப்படின்னு நம்ம பார்க்க. தேசிய கட்சி தலைவர்னால் அவரை கொல்லக்கூடாது, தேசிய கட்சி இல்லாதவனா கொல்லணும்னு எதாக இருக்கா? மனிதன் என்ன இருந்தால் அவர் தலித்துன்றதுனாலையோ, இல்லை அவர் வன்னியராக இருக்கலாம், இல்லை கோணாராக இருக்கலாம், இல்லை முதலியாராக இருக்கலாம், அது வேறு. கொலை தான். நீ தலித் என்பதனால் கொண்டு விட்டாய் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. தலித் இல்லாதனால கொள்றியா அப்படின்லாம் சொல்ல முடியாது.
அவர் வந்து ஒரு மனிதன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக, தேசிய கட்சியா, செல்வாக்கு உள்ள கட்சியா, 1500 ஓட்டு வாங்க கட்சியா, நோட்டாக்கு மேலே உள்ள கட்சியா, அதெல்லாம் அங்கே கேள்வி கிடையாது. ஒரு மனிதனை கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியோட ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவராக இருந்தவரை கொண்டிருக்காங்க. ஏன் தேசிய கட்சி தலைவர், மாநில கட்சி தலைவர்னா கொள்ளலாமா? அந்த அவருக்கே இந்த நிலையா? லோக்கலில் உள்ள கட்சி தலைவர்னா கொள்ளலாமா? கொலைன்றது கொலை தான், யாரை பண்ணாலும் அது கொலை தான், கண்டிக்கத்தக்கது தான். புரியுதுங்களா? இப்போது இந்த கொலையை ஒட்டி வந்து பாமகவை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. திமுக தான் வந்து ஜாதி அவர் ரொம்ப தலித்துகள் தான் ரொம்ப வாசம் தெரியுமா? அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி தலித்துகள்னா உயிரை விட்டுருவாங்க. திருமாவளவனுக்கு இங்கே ஏதாவது தூசி பட்டுச்சுன்னா கூட அவர் கண் உறுத்தும். யாருக்கு? ராமதாஸுக்கு. அந்தளவுக்கு பாசமானவங்க. அதனால் அந்த பாசத்தில் சொல்கிறார். திமுக மேலே குறை சொல்கிறாரு, அதிமுக குறை சொல்கிறார். அவர்கள்லாம் தலித்தை வந்து ரொம்ப பார்த்தோன்னே கட்டிப்பிடிச்சி கொஞ்சுவாங்க. தலித்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் யாராவது அவரை பார்க்க போயிட்டாங்கன்னா, தம்பி நீங்கள் வாங்க தம்பி, முதல்ல கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுங்க தம்பி ஆனால் அந்தளவுக்கு பாசமானவங்க அந்த அப்பாவுமானோம். அதனால் அவர் அந்த பாசத்தை வெளிப்படுத்திடுவார். அது இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஆளுங்கட்சியை டப்புன்னு குறை சொல்லிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இப்போ ஆளுங்கட்சியை குறை சொல்கிறாங்க, எதிர்கட்சியை குறை சொல்கிறாங்கன்றலாம் இல்லை. இவங்க யார்? இவங்க என்ன ஓகே, இவன் தான் இவங்க தான் இந்த கொலை, அதாவது பல கொலைகளுக்கும் பல ஜாதி கலவரத்துக்கும் தலித்துக்கு எதிரான பல வன்முறைக்கு காரணம் யார் தெரியுமில்ல ஊருக்கே? அப்போ வந்து இப்போ ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ ஆடு நனையுது அப்படின்னு ஓனாய் அழுது, இந்த சிங்கத்தினால, இந்த புலினால, இந்த கரடினால தான் இந்த பிரச்சனை வருது இந்த ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறது தான். இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விமர்சிக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து இந்த நீங்கள் என்ன இரங்கல் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியே வந்து அரசை குறை சொல்கிறாங்க, இல்லைன்னா ஆளும் கட்சியை குறை சொல்கிறாங்க. அவனுக்கு எங்கே அரிப்பு எடுக்குதோ அங்கே சொல்லிவாங்க. இவங்களுக்கு வந்து தலித் பாசம்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஆம்ஸ்ட்ராங் மேலே பாசம், ஆம்ஸ்ட்ராங் மேலே பழக்கம், ஐயோ உண்மையான அன்போ பாசமோ நேசமோ கிடையாது. அந்த உண்மையான ஆம்ஸ்ட்ராங் மீது அன்பு வைத்திருப்பவர்கள், பாசம் வைத்திருப்பவர்கள், அவரால் பலனடைந்தவர்கள் இருக்காங்க. கண்ணீர் விட்டு கதவிய பல தம்பிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அவர் மனைவி அவருடைய பாசமாக அவரை நேசித்து 20 வயதுகள் குறைவாக இருந்த சூழல்லையும் அவருடைய கொள்கையை ஆதரித்து அவர் அந்த கொள்கையை பிடித்திருந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மதத்தை பிடித்திருந்து எதை அவர் புத்தரை வழிபட்டதோ, அம்பேத்கர் மீது அவர் வைத்திருந்த அந்த பற்றுதலையும் பார்த்து நேசித்து காதலித்து அவரை திருமணம் செய்து கொண்ட அவரோட மனைவி, அவர் வைத்திருக்கிற பாசம் உண்மையானது, அவர் விடுக்கக்கூடிய கண்ணீர் உண்மையானது. அவரால் படிக்க வைக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கவர்கள், அவர்கள் விடும் கண்ணீர் உண்மையானது. இப்போ அவருக்காக ஓடி போய் கதறி துடிக்கிறான் பாருங்க, அவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க, அது உண்மையானது. இவங்க எல்லாமே தெற்று கும்பல். இதெல்லாம் இது வந்து என்னென்னா இதை வைத்து இவர் கொல்லப்பட்டதை வைத்து அரசியலில் குளிர் காயக்கூடியது. யாரையோ சப்போர்ட் பண்ணுறோன்னு எவன் மேலேயாவது சேர்த்த வரையுது. அந்த மொல்லமாரி பசங்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் அவங்களுக்கு ஆதரித்து எலெக்ஷனில் போய் நின்றுவிட்டு இவர் வந்து தலித் பாசம் வந்துருச்சு. இவர் ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டாருன்னு இவர் துடிச்சு போகிறார். இவர்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், என்ன மாதிரியான டுபாக்கூர்னு உலகத்துக்கே தெரியும். சரி, இதெல்லாம் வந்து தலித்துகள் விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டான். இவர் ராமதாஸ் அன்புமணி சொல்கிற ஆறுதல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, நீ யார், எப்போ டைப்பாக எப்படி மூஞ்சியை மாற்றுவ, என்ன பண்ணுவேன்றது எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்களுக்கும் அவரை உண்மையாக நேசிப்பவர்களுக்கும் தெரியும். இவர்களுடைய ஆதரவோ இல்லை இவர்களுடைய பரிதாபமோ இவர்களுடைய இதோ வந்து அவர்கள் ஏற்கவே மாட்டாங்க. அது அவர்களுக்கு தெரியும் அதை எப்படி சமாளிக்கிறது, இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் அவரை நேசித்தவர்கள், அவரை பற்றி தெரிந்தவர்கள், அவருடைய நண்பர்களுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நண்பர்களுக்கும், அவரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் உதவி பெற்றவர்களுக்கு, அவரை நம்பியவர்களுக்கு எப்படி அதிலேருந்து மீண்டு வரணும்னு தெரியும். சும்மா வந்து இந்த ஆடு ஓன கதையில் அந்த பிஜேபிக்காரன் பாமகலேருந்து அறிக்கை வருது, இது பூரா டுபாக்கூர்ன்றது அவர்களுக்கும் தெரியும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட ஆதரவாளர்களுக்கு இந்த அரசியல் கட்சியினர்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அவரோட மரணத்துக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து படலை இன்னும். இப்போ அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு. சிபிஐலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா லோக்கல் ஸ்டேஷனுக்கே தெரியும் யார் பண்ணாங்க. லோக்கலில் உள்ள ஏட்டுக்கே தெரியும் இது எந்த குரூப் பண்ணாங்க, எவன் டார்கெட் போட்டிருக்கான், எவன் வந்து யாருக்கு எதிரின்றது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கே தெரியும்.
அதான் இப்போ இது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆமாம், பிளான்டு மாடல் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ வந்து காவல்துறை சிபிஐ என்ன விசாரிச்சிடும் வந்து சிபிஐ வந்து இப்போ தலித்துகள் மேலே பாசமா, இல்லை தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்களே ஐயோ உடனே மோடி கொந்தளிச்சு பாஜக சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் ஐயோ ஒரு தலித் தலைவரை கொண்டுட்டாங்களா, உடனே இதோட உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சே ஆகணும், உடனே சிபிஐ போட்டு இடி அனுப்பு அப்படின்னு சொல்லி நியாய தர்மத்தை நிலைநாட்டிடுவேன். எல்லாம் ஒழுங்காக தமிழ்நாடு போலீஸ்னால் கூட ஒழுங்காக விசாரிக்கும். அவங்ககிட்ட போனால் அதை டோட்டலாக ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் மூடி புள்ளியில் போட்டு படிச்சுனாங்க. சிபிஐ அதிகாரிலாம் வானத்துலேருந்து குச்சினாங்களா, எல்லாம் காவல்துறையில் இருந்த அதிகாரிகள் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது இன்னும் மொக்கையாக இருக்கும். மாயாவதி வந்தால் அப்படின்னா மாயாவதி வந்து எதாவது சொல்லணும்ல, அகில இந்திய தலைவரை எதாவது சொல்லிட்டு போகணும், அதுக்காக அந்த அம்மையார் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே சிபிசிஐடி வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக விட்டாலே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் மாநில அரசு மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா? அவங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அதாவதுங்க, நீங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, சில விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியாது, சில விஷயங்கள் ஆன் மைக்லேயோ ஆன் கேமராலேயே பேச முடியாத பல உண்மைகள் இருக்குது. ஏன்னா அது வந்து அவர்களுக்கும் தெரியும். யார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கும் தெரியும், அவர் எவன் கொண்டானோ அவருக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். இந்த மூணுமே 3 ட்ரையாங்கிள், 3 பேருக்குமே உண்மை தெரியும். புரியுதா? அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஆஜராகிறான் அப்படின்றது இவன் இல்லையான்றதும் சரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இவன் இல்லையா போலீஸுக்கும் தெரியும். ஒரு 6 பேர் வந்து ஆஜராகி, நான் 8 பேர் ஆஜராகி நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னா உடனே போலீஸ் உடனே அப்படியா நீ தானே வாங்க அப்படின்லாம் பண்ணாது. போலீஸ் விசாரித்து போலீஸுக்கு உண்மை தெரியும், இந்நேரம் தெரியும். இப்போ 24 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு, இந்நேரம் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் ஆகும். அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எவன் செஞ்சான், எந்த குரூப்பு, யார் பிளான் பண்ணது, எல்லாமே தெரியும். புரியுது அவங்களுக்கு? எல்லாமே தெரியாமல் போலீஸுக்கும் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்க நெருக்கமானவர்களுக்கும் தெரிந்திருக்கும். கொலை செய்ய சொன்னவன் இதில் ஒரு பேசிக் சைக்காலஜி ஒன்று தெரிஞ்சுங்க, நல்ல விஷயம். பேசிக் சைக்காலஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உலகம் பூரா கிரிமினல்ஸும் கொலைகாரனும் காவல்துறையில் உலகம் பூரா உள்ள அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனா ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ள யூபியாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் மாற்றுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஒரே சைக்காலஜி தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த பேசிக் சைக்காலஜி தான். என்ன அப்படின்னா, ஒருத்தன் உங்களுக்கு எனக்கு சண்டை அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சவால் விட்டு உன்னை போடாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு நான் சொன்னேன், பார்த்துருவோமாடா அப்படின்னு ஒரு 4 பேர் முன்னாடி சவால் விடுறேன். உடனே நீங்கள் பாடுறான் நான் உன்னைய போடுறேன்டா நீங்கள் சொல்லுவீங்க. நான் எதுக்காக உங்களை கொல்லுவேன்னா, என்னைக்கு சொன்னேன் பார்த்தியா எப்படி கிடக்காம பாரு செத்து அப்படின்ற அந்த பெருமை இருக்குது பார்த்தீங்களா, நான் செஞ்சேன்டா, நான் அன்னைக்கு சொன்னேன் உனக்கு கொல்லுவேன்னு சொல்லி இன்னைக்கு கொண்டுட்டேன்டா, பாருங்கடா எல்லாம் நான் தான்டா கிங்கு, நான் தான்டா சொன்னால் செய்வேன்டான்றது தான் சராசரி மனிதனுடைய பேசிக்கு ஒரு விஷயம். இப்போ வந்து இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரவுடிஸ் இப்படி, கட்சிக்காரன் இப்படி, நீங்கள் பண்ணால் பல பரதேசி நாய்கள் இருக்குல்ல, இது போய் ஆன்மீகன்ற பேரில் என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு ஒரு ஃபேன் டொனேஷன் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அதில் இந்த நாயோட பேர் அதில் எழுதி வச்சிருக்கு. ஏன்டா கோயிலில் ஒரு ஃபேனை போட்டதுக்கு உன் பேர், ஏன்டா அந்த ஃபேன் வந்து 1500 ரூபா வரும். புரியுது? இப்படிப்பட்ட கேடு கெட்ட ஹியூமன் கேட்டல்ஸ் தான் மனுஷன். 70% ரூபா போடும். புரியுதா உங்களுக்கு? கோயிலில் ஆன்மீகத்துக்கு போகிறான், கடவுளை கும்பிட்றான், இதில் இவன் பேர் அங்கே எழுதி வச்சுருப்பான், செவுத்தில் எழுதி வச்சுருப்பான், ஒரு போர்டு வச்சுருக்கு, ஒரு நாய் போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு லைட்டை போட்டுருக்கான், அதில் உபயம். இதெல்லாம் இவங்க எவ்வளோ பெரிய தற்கூரி, இவங்க முட்டாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அசிங்கமாக பேசலாம், ஆண்மைக்கெலாம். அது இந்த மாதிரி தான், இதுதான் வந்து ஒரு சைக்காலஜி. இந்த ஹியூமன் கேட்டல்ஸருக்கான மனித முட்டாள்கள் இவனோட இதுதான். தெய்வத்துக்கு ஒரு காசு போடுறோன்னா அது 4 பேருக்கு தெரியணும். எனக்காக ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தா 10 நடிகர்கள் பாருங்கள், அவன் கூப்பிட்றான், அவன் ஒருத்தன் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்த பிள்ளைக்கெல்லாம் காசு கொடுக்குறேன்னு அதை பூரா பப்ளிசிட்டி பண்ணுறான். இதுதான் ஹியூமன் நேச்சர். நம்ம தான் பண்ணோங்கிறது ஒரு அடையாளமாக ஒரு ஃபேன்லேயே இப்போ எழுதி போடக்கூடிய லூசு கம்நாட்டிகள் இருக்கும்போது, ஏன்னா கொலை பண்ணவன் எப்படி சொல்லாமல் இருப்பான்? அவன் 4 பேருக்கு தெரியறதுக்காக தான் இதை பண்ணுறான். எந்த கொலைகாரன் எவனை கொலை பண்ணாலும் சரி, அவனுக்கு வெற்றி, நான் ஜெயிக்கணும், நானும் நீ மோதுறோம், ஒன்று நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறியா, நீங்கள் என்னை கொன்னாலும் நீ ஊர் பூரா போய் சொல்லுவீங்க, நான் உங்களை கொன்னாலும் ஊர் பூரா சொல்லுவேன், அதுக்காக தான் நான் கொலையை பண்ணுறேன்.
சத்தம் இல்லாமல் கழுத்தை நெரிச்சு ஒருத்தனை சாக்கடையில் தள்ளிட்டு பேசாமல் வந்து ஐயா திட்டலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எவனும் கொலை பண்ண மாட்டான். அது தெரிஞ்சுங்க. இந்த உலகம் தோன்றிய காலத்தில் அப்படி எவனா செய்வானா? அப்போ எதுக்கு அவன் கொலை செய்யணும்? அவனை போய் ஒருத்தனை எவனோ ஒருத்தனே கொலை செய்கிறாங்க. கொலை செஞ்சுட்டான்னா என்ன பண்ணான்னா திருட்டில் கொலை செய்கிறான்ல அவன் மட்டும்தான் தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஓகே. ஏன்னா ஏதோ தாலி அறுக்க போகிறோம், அந்த கிளவியை பிடிச்சிட்டோம், செத்து போச்சு, கழுத்து நெரிச்சிட்டோம், ஐயோ நம்ம கிட்ட நான் கொல்லலைன்றான். ஆனால் ரிவெஞ்சுக்கு கொலை பண்ணுறவன் இது ஊர் பூரா தெரியணும் நான் தாண்டா செஞ்சேன் அப்படின்றது தான் ரவுடிஸோட ஏன்னா மென்டாலிட்டி. அதுதான். அப்படி இருக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கோ அவன் வந்து அவனோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு சொல்லிடுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருவாலை வச்சு கேக் வெட்டி கொண்டாடுவான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடி மாதிரி மிளகா பொடியை போட்டு போய் கடைசி வரைக்கும் அவன் வீட்டு வரைக்கும் போட்டுருவாங்க. நாய் போய் மிளகா பொடி நாய் போதும் இல்லையே மனுஷன் போய் பிடிச்சிடுவான். இதுதான் கதை. இவன் வந்து வெட்டுவான், வெட்டி இவன் பெருமைக்கு அந்த 10 பேருக்கு முன்னாடி வெட்டினான்ல வாழை வச்சு அதோட முடிச்சுக்குவான். முடிச்சிருந்தான்னா அவன் யாருக்குமே தெரியாது. இதை ஊர் பூரா நம்ம வாள் வச்சு கேக் வெட்டி கொண்டாடுறோன்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவான். எதுக்குன்னா அவனுக்கு இந்த பெருமை வேணுன்றக்காக தான் அதை பண்ணுறான், 1000 பேர் பார்க்கணுன்னு. அப்புறம் போலீஸ் பிடிச்சிடும். இதுதான் பேசிக் மென்டாலிட்டி, பேசிக் சைக்காலஜி. அதனால் எவன் கொண்டான்றது போலீஸுக்கும் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கும். இதை செஞ்சு நான் செஞ்சேன் பார்த்தியான்றது இந்நேரம் சொல்லியிருப்பாங்க, நான் தான் செஞ்சேன் யாரு பார்த்தியா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் மனுஷனுடைய பேசிக் சைக்காலஜி. அதனால் போலீஸுக்கும் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நண்பர்களுக்கும் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும். கொலை செய்தான்னு பாருங்க அவனுக்கும் தெரியும் யார் உண்மையான குற்றவாளின்னு. இது ஆனால் என்ன ஆகும்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது மாறும், விசாரணைக்கு போகும்போது மாறி கடைசியில் சாட்சி இல்லை அது இல்லைன்னு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் கொல்லப்பட்டவர்களுக்கும் அவர்கள் நெருக்கமானவர்களுக்கும் கொலை செய்தவனுக்கும் காவல்துறைக்கும் 3 பேருக்குமே யாருன்றது தெரியும். இதை எந்த போக்கில் கொண்டு போக போகிறாங்கன்றது தான், வழக்கு எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது தான் முக்கியம். சரி சார், பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கள் நம்பிக்கிறேன்.